Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யோனோ SBIல 2.0 நியூ அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். யோனோ SBI இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அதிகமாவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யோனோ SBIயை ஓபன் பண்ணலாம். அப்டேட்டுக்கு பிறகு இதோட இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகியிருக்கு. புதுசா ஒரு சில ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது பேங்கிங், லைஃப் ஸ்டைல், ரிவார்ட்ஸ் 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேங்கிங்க்கு கீழே வியூ அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். இதுக்கு பக்கத்திலே ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். இதுல அக்கவுண்ட் டீடைல் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கீழே நாமினி டீடைல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்லயே டாப்ல மேனேஜ் அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ்ல உங்களோட ஹோம் பிரான்ச்சை சேஞ்ச் பண்றது, நம்ம அக்கவுண்ட சேலரி அக்கவுண்டா சேஞ்ச் பண்றது, செக் சர்வீஸ், மேனேஜ் நாமினின்னு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேக் வியூ அக்கவுண்ட் பக்கத்துல இருக்கிற வியூ டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஏடிஎம் டெம்பரரியா பிளாக் பண்றது, பெர்மனண்டா பிளாக் பண்றது, ஏடிஎம் பின் செட் பண்றது அல்லது ரீசெட் பண்றதுன்னு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேக் போய் இதுல டிரான்சாக்சனை கிளிக் பண்ணலாம். இந்த பேஜ்ல அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். இதை டவுன்லோட் பண்ணணும்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பேமெண்ட் அண்ட் டிரான்ஸ்பர்ல UPID கிரியேட் பண்றது, ஃபண்ட் டிரான்ஸ்பர், லோன், யோனோ கேஷ்னு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு கீழே ஒரு சில டெபாசிட் மெத்தட் இருக்கும். பிக்ஸ்டு டெபாசிட், ரெக்யூரிங் டெபாசிட் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் லோன்ஸ்க்கு கீழே பர்சனல் லோன், ஹோம் லோன், கோல்டு லோன் ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். நீங்க இதுல லோன் அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே மியூச்சுவல் ஃபண்ட், டிமாண்ட் அண்ட் செக்யூரிட்டி, NPSன்னு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு சில இன்சூரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கார்ட்ஸ்க்கு கீழே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு ஒரு சில கார்டு மெத்தட் இருக்கும். இதுல கார்டை பிளாக் பண்றது, பின் செட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் சர்வீசஸ்க்கு கீழே அக்கவுண்ட் ரிலேட்டட் சர்வீஸ், டாக்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ், செக் ரிலேட்டட் சர்வீஸ்னு ஒரு சில சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேங்கிங்க்கு அடுத்த லைஃப் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிராவல், ஆஃபர், அதர் சர்வீஸ்னு ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். பிளைட், பஸ், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பேக் ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்திருக்க ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எல்லாம் இதுல காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.